இந்த சமுதாயத்தில் எப்படி மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி அப்பைக்கப்ப சமூக சீர்திருத்த பாடலையும் பாடுவேன். அது எழுதுவேன். அது சொல்லுவேன். ஏன்னா நம்மளால முடிஞ்சது நாட்டுக்கு எல்லாரும் நன்மை செய்யணும். ஏன்னா மனுஷனா பிறந்துட்டான். என்ன பண்ணிட்டோம்? மனுஷனா பிறந்துட்டான். நம்ம உயிரை கொடுக்க முடியாது. பொருளாதாரத்தை கொடுக்க முடியாது. நம்ம அப்ப நிறைய சம்பாரிச்சு வைக்க போல, நிறைய தான தர்மம் பண்றதுக்கு. இல்லையா நம்மளே நாடோடியா விட்டுட்டு போயிட்டார். ஆனாலும் நம்மளால இருக்கிற முகத்துல நம்மளுக்கு கிடைச்ச ஞானத்தை வச்சு, ஆண்டவர் கொடுத்த அந்த அன்பை வச்சு, நம்ம 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும்னு தான் இதை செய்து கொண்டு வரேன். இது அருமையான ஜனமே, இது சீமானை பற்றி புதிய உலகம் படைக்கிறதுக்கான பாடல்கள். இப்ப புதிய சீமான் இருக்கார் இல்லையா, இந்த சீமானை பத்தி நான் ஆரம்பத்திலிருந்தே அவருடைய கருத்துக்களை காரணம் இது என்ன தெரியுமா, நான் சீமான் கட்சி இல்லை, இப்ப சீமான் கட்சி. ஆனா நான் புரட்சி கட்சி. நாங்க சின்ன பிள்ளைகளை கம்யூனிஸ்ட் கட்சியில என்னெல்லாம் நாங்க இந்த நாட்டை எப்படிலாம் கொண்டு வரணும், அதனுடைய மக்களுக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் என்று அன்னைக்கு நாங்க சின்ன பிள்ளைகள் என்ன பேசணுமோ அது எங்களால முடியல, இந்த கட்சியால முடியல. ஆனா அதைத்தான் சீமான் இப்ப வளர்ந்து வந்து பேசி கொண்டிருக்கிறாரு. ஆகவே சீமானை எங்களுக்கு பிடிக்கும். ஏது நாங்க சின்ன பிள்ளையில இந்த நாட்டை எப்படி சரி பண்ணணும், இந்த நாட்டை எப்படி ஒழுங்குபடுத்தணும், எப்படி பொதுவுடைமையாக்கணும், எப்படி பொருளாதாரத்தை சரி பண்ணணும்னு நாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில ஆரம்பத்துல நாங்க என்ன பேசணுமோ அதைத்தான் இப்ப சீமானு புதுசா பேசி கொண்டிருக்கிறார். ஆக இப்படி பேசக்கூடிய நண்பர்கள் நம்மளால முடியாதத இன்னொரு மனுஷன் செய்யறான்னு சொன்னா அவருக்கு ஆறுதல் கொடுப்பதும், அவருக்கு உதவி செய்வதும், அவர் கரங்களை வளப்படுத்துவதும் நமது கடமையா இருக்குது. நம்முடைய வேலை போக மீதி நேரம் நாட்டுக்காக நம்மளால முடிஞ்ச செய்வோம் என்றுதான் இந்த பாடல்களை எழுதி அவங்களுக்கு கட்சிக்காரன் கேட்டாங்கன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நல்லது செய்யக்கூடிய எந்த வழி வந்தாலும் என்னால் முடிஞ்ச நன்மைகளை ஆண்டவர் நாமத்தினால செய்து கொண்டிருக்கிறேன்.